மோசேயும் எத்திரோவும். அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலு நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்துச் சொன்னான். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி, மோசேயின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசேயின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள். தன்னுடைய மாமனும் மனைவியும் 2 பிள்ளைகளும் தன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்னும் செய்தியை மோசே கேள்விப்படுகிறார். அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவரை வணங்கி முத்தம் செய்கிறார். ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் விசேஷித்த கிருபையும் தயவும் கிடைத்திருக்கிறது. கர்த்தர் மோசேயை இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே அதிகமாய் உயர்த்தியிருக்கிறார். ஆனாலும் மோசே தன்னுடைய குடும்ப கடமைகளை நிறைவேற்ற தவறவில்லை. அவர் தன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். மோசே தன்னுடைய மாமனையும் நேசிக்க வேண்டும். மோசே இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை செய்கிறார். அதே வேளையில் மோசே தன்னுடைய குடும்பத்தின் காரியங்களையும் கவனிக்கிறார். ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டு போய் வரவேற்பது, அவர்களை வரவேற்கும் வண்ணமாக வணக்கம் செலுத்துவது, அவர்களுடைய சுக செய்திகளை விசாரிப்பது ஆகியவை எல்லாமே நல்ல பழக்க வழக்கங்கள். ஒருவர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயர்ந்த நிலையில் வளரும்போது அவர் நல்ல பண்புகளை விட்டு விலகி வரவேண்டும் என்னும் அவசியம் இல்லை. கர்த்தருடைய உபதேசங்கள் நல்ல பண்புகளுக்கு ஒருபோதும் விரோதமாயிராது. கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் மோசே தன் மாமனுக்கு விவரித்து சொல்லுகிறார். மோசே சொல்லுகிற சரித்திர செய்தியை கேட்டு எத்திரோ மிகவும் சந்தோஷப்படுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்படுகிறார். மற்றவர்கள் நன்றாய் இருப்பதை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் சுயநலம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள். எல்லோரும் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதும் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதும் நல்லவர்களின் விருப்பமாயிருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பதும் கலகம் பண்ணுவதும் முரட்டாட்டம் பண்ணுவதும் இஸ்ரவேல் புத்திரருடைய பொதுவான சுபாவம். ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு நன்மை செய்கிறார். எத்திரோ மீதியான் தேசத்தவராய் இருந்தாலும் இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை கேள்விப்பட்டு சந்தோஷப்படுகிறார். எத்திரோ கர்த்தரை துதிக்கிறார். உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எத்திரோ கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறார். எத்திரோ கர்த்தரை விசுவாசிக்கிறார். இப்போது எத்திரோவின் விசுவாசம் ஸ்திரப்படுகிறது. அவர் கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் அறிக்கை செய்கிறார். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று எத்திரோ சொல்லுகிறார். எத்திரோ விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார். இந்த உலகத்திலே ஏராளமான விக்கிரகங்களும் கள்ள தெய்வங்களும் இருக்கிறது. ஒரு சில தெய்வங்கள் தங்களை தெய்வங்கள் என்று சொல்லி மாய்மாலம் பண்ணுகிறது. அப்படிப்பட்ட எல்லா தேவர்களை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர் என்பதை எத்திரோ இப்போது அறிந்திருக்கிறார். எத்திரோ தன்னுடைய நம்பிக்கையை உறுதி பண்ணுகிறார். நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று திட்டமாகவும் தெளிவாகவும் சொல்லுகிறார். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்னும் சத்தியம் எத்திரோவுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. அவர் இந்த சத்தியத்தை ஏற்கனவே அறிந்திருக்கிறார்.
ஆனால் இப்போதோ எத்திரோவின் விசுவாசம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. கர்த்தரே எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்னும் சத்தியத்தை எத்திரோ முழு நிச்சயத்தோடு நம்புகிறார். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்த சம்பவமும் அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்த காரியங்களும் எத்திரோவின் விசுவாசத்தை பலப்படுத்தி இருக்கிறது. இந்த புதிய ஆதாரங்களின் அடிப்படையில் எத்திரோ இப்போது கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று முழு நிச்சயத்தோடு சொல்லுகிறார். எத்திரோ கர்த்தரை பற்றி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லுகிறார். எகிப்தியரின் மந்திரவாதிகள் மந்திரவித்தை என்னும் பெயரில் மாய்மாலம் பண்ணினார்கள். எகிப்து தேசத்தின் விக்கிரகங்கள் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இருதயத்தில் பெருமையோடு இருந்த பார்வோன் தாழ்த்தப்பட்டான். பார்வோனுடைய வல்லமை முறிக்கப்பட்டது. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனும் எகிப்து தேசத்து மந்திரவாதிகளும் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக கிரியை செய்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் கூட்டிச் சேர்ந்து கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக இடும்பு செய்தார்கள். அவர்கள் அனைவரும் இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்க நினைத்தார்கள். கர்த்தரோ தம்முடைய பலத்த புயத்தினால் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணினார். கர்த்தருடைய பலத்த புயம் எகிப்தியரின் கரங்களை விட வல்லமை உள்ளது. பார்வோனுடைய வல்லமையை விடவும் எகிப்து தேசத்தின் மந்திரவாதிகளின் வல்லமைகளை விடவும் எகிப்து தேசத்தில் உள்ள விக்கிரகங்களின் வல்லமைகளை விடவும் கர்த்தருடைய வல்லமை பெரியது. எத்திரோவும் மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்த சகல நன்மையான காரியங்களுக்காக அவர்கள் எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். எத்திரோவும் அவர்களுடைய சந்தோஷத்தில் பங்கு பெறுகிறார். அவர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தியும் கர்த்தருடைய சமூகத்திலே போஜனம் பண்ணியும் தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். மோசேயின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்துகிறார். பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசேயின் மாமனுடனே தேவ சமூகத்திலே போஜனம் பண்ணுகிறார்கள். பூர்வ காலங்களில் இருந்து தேவனுடைய பிள்ளைகள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். வரப்போகிற மீட்பர் மீது தாங்கள் வைத்திருக்கும் விசுவாசத்தின் அடையாளமாக அவர்கள் பலி செலுத்தினார்கள். எத்திரோவின் ஒவ்வொரு செயலும் அவர் தேவனிடத்தில் மெய்யாகவே விசுவாசம் வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்திற்று. எத்திரோ ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர். பலி செலுத்துவதை பற்றி இவருக்கு சிறு வயதிலிருந்து கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இந்த வசனத்தில் மற்ற பலிகள் என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வாங்க தகன பலிகளும் பலிகளே. ஆயினும் இவ்விரண்டு பலிகளுக்கும் வித்தியாசம் உள்ளது. எல்லா பலிகளும் சர்வாங்க தகன பலிகள் ஆகாது. தேவனுக்காக எதை செலுத்தினாலும் அது பலியாகவே கருதப்படும். கற்பம் பிறக்கும் முதலாவது ஆண் பிள்ளைகள் துதி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியும் இருதயமும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அர்ப்பணித்தது ஆவியவை எல்லாமே பலிகளாகும். இஸ்ரவேல் மூப்பர் என்னும் வாக்கியம் கோத்திரங்களின் தலைவர்களையும் இஸ்ரவேலின் சேனைகளையும் பொதுவாக குறிக்கிறது. எத்திரோ மீதியான் தேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரும் மோசேயோடும் இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரோடும் ஐக்கியமாய் இருக்கிறார். எத்திரோவும் அவர்களோடு தேவ சமூகத்திலே போஜனம் பண்ணுகிறார். மோசேயைப் போலவே எத்திரோவும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறார். எத்திரோ கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் செலுத்துகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து எத்திரோ கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார். அவர் மீதியான் தேசத்திலே ஆசாரியராய் இருக்கிறார். மேலும் அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறார். ஆகையினால் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தும் போது எத்திரோவே அந்த பலிகளை செலுத்தி இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. எத்திரோ கர்த்தருக்கு பலி செலுத்திய பின்பு அவரும் ஆரோனும் இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணுகிறார்கள். எத்திரோ கர்த்தருக்கு செலுத்தின பலியை அவர்கள் அனைவரும் கர்த்தருடைய சமூகத்தில் புசிக்கிறார்கள்.